ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் அந்த ஜோ நம்ம ஹீரோ வக்கீல் மின் இவங்க 3 பேர்ட்டையுமே வந்து ஒரு டீல் போடுறா. எனக்கு தேவைப்படக்கூடிய சூப்பர் பவர்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்னுடைய பிரதர் ஒரு பேங்க்கில் மறைச்சி வச்சிருக்கான். அங்கேருந்து நீங்கள் எப்படியாவது அதை எடுத்துகிட்டு வரணும். இதுக்கு நடுவில் என் தம்பி குறுக்க வந்தானா நீங்கள் அவனை போட்டே தள்ளிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம ஆளுங்களும் சரின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவளுக்காக கிடையாது, அந்த பவர்ஸை வச்சு அவங்க வேறு எதுவும் தப்பாக பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவங்க அதை எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் அடுத்து இவங்க 3 பேருமே அந்த பேங்க்குள்ளே போனதுக்கப்புறம் மேலேருந்து இது எல்லாத்தையுமே அந்த ஜோ பார்த்துட்டு தான் இருப்பா. அப்பதான் நமக்கே தெரிய வருது இந்த பேங்கை சுற்றி அவளுடைய ஆட்கள் நிறைய பேரை போட்டு வச்சிருக்கா. அதுலேயும் அந்த பாடி கார்டு இருக்கான்ல அவங்ககிட்ட வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இருக்கா. இங்க பாருங்க, அவங்க உள்ள போயிட்டு அந்த பவர்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க மற்ற 2 பேரை பிடிப்பீங்களோ இல்லையோ, ஆனால் ஹீரோவை மட்டும் பிடிச்சிருங்க, ஏன்னா அவனுடைய பவர் நமக்கு தேவை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவளுடைய ஆட்களும் சரி ஓகே மேடம் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த பக்கம் இவங்க 3 பேருமே பேங்க்குள்ள போயிருப்பாங்கல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம மின்னும் ஹீரோவும் அங்கே ஒரு கஸ்டமர் மாதிரி சேர்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த பேங்க்ல வேலை பார்க்குறவங்க மட்டும்தான் அந்த பணக்கார வான் இருக்கான்ல அவனுடைய ஆட்கள். பட் இங்க கஸ்டமர் மாதிரியே மற்றவங்க உட்காந்துட்டு இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே நம்ம ஜோவுடைய ஆட்கள் தான். இங்க எல்லாமே கரெக்டாக போதா இல்லையா அப்படின்றத நம்ம ஜோ கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்றதுக்காக இவங்க உள்ள இருப்பாங்க. இந்த நேரத்தில் நம்ம வக்கீல் இருக்காருல்ல, அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கருடைய கீயை நம்ம ஜோ கொடுத்து அனுப்பியிருப்பா. இந்த லாக்கருடைய கீ நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களை டேரக்டா அந்த பேங்க்ல பணம்லாம் அடிக்க வச்சிருக்க இடத்துக்கு பக்கத்திலே கொண்டு போயிருவாங்க. அண்ட் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல தான் அந்த சூப்பர் பவர்ஸையும் மறைச்சு வச்சிருக்காங்க. ஸோ இது மூலமா நீங்க அந்த இடத்துக்கு பக்கத்தில் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த சாவியை கொடுத்துருப்பா. இப்போ இதை காட்டின உடனே இவரும் சரி இவர் முக்கியமான விஐபி கஸ்டமரா இருப்பார் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்க்ல இருக்க ஆளும் பாத்தீங்கன்னா நம்ம வக்கீல கூட்டிட்டு இப்போ உள்ள போறாரு. இந்த நேரத்தில் நம்ம மின்னும் அப்படியே அங்கிருந்து இருந்து வேற ஒரு பக்கம் போறா. ஸோ என்ன பிளான் பண்றாங்க அப்படின்றத நம்ம போக போக தான் பார்க்கணும். கடைசியில் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இப்போ அங்க இருக்கக்கூடிய கேஷியர் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு நான் எங்க அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்காகலாம் வரல, என் பேரை சொல்றதுக்காக தான் வந்தேன், என் பேரு அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனுடைய பேரை சொல்லும்போது உடனே இதை கேட்டு அவன் ஷாக் ஆகி ஒரு பட்டன் அழுத்துறான். அலாம் அடிக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த இடத்துல வானுடைய ஆட்கள் நிறைய பேர் உள்ள பாதுகாப்புக்காக இருப்பாங்க போல. அவங்க எல்லாருமே வெளியே வராங்க. அங்க கஸ்டமர்ஸ் மாதிரி நிறைய நம்ம ஜோவுடைய ஆட்கள் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே வெளியே துரத்தி விட்டுறாங்க. நம்ம ஜோவும் இது வெளியிலேருந்து பார்த்துட்டு ஐயோ நம்ம பிளான் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு போலயே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்கா. அதாவது இதுதான் நம்ம ஆளுங்களுடைய பிளான். இங்க இப்போ மொத்தம் 2 டீமோடைய ஆட்கள் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த வான் இருக்கான்ல அவனுடைய பையன் ஜோனாதன் தான் இப்போ இந்த இடத்துல கண்ட்ரோல் இருக்கான். அதனால அவங்க அப்பா வானுடைய ஆட்கள் நிறைய பேர் இங்க பாதுகாப்புக்காக இருப்பாங்க அப்படின்றது நம்ம ஹீரோவுக்கும் அவனுடைய டீமுக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. அதுவும் இல்லாம அந்த ஜோவுடைய ஆட்களும் நம்மள வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால இப்போ இவங்க 2 டீம் கிட்டையும் நம்ம மாட்டி தவிக்க முடியாது, யாராவது ஒரு டீமை மட்டும் தான் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ நம்ம ஹீரோ இங்க வந்திருக்கக்கூடிய விஷயத்த அங்க வானுடைய ஆட்கள் கிட்ட சொல்லும்போது அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்போ அவனை பிடிக்கிறதுக்காக வருவாங்க. அப்படி வரும்போது அங்க இருக்கக்கூடிய ஜோவுடைய ஆட்கள்லாம் வெளியே தள்ளிடுவாங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. அதனால தான் நம்ம ஹீரோ வந்து அவனுடைய பேரை ஃபர்ஸ்ட் சொன்னான். ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கிறது அந்த வானுடைய ஆட்கள் மட்டும்தான். இவங்களை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கெத்த அப்படி குள்ளாவெல்லாம் போட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஆனா அவங்க நிறைய பேர் கையில கண்ணை தான் வச்சிருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோவை தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இருந்து இவன் எப்படா தப்பிக்க போறான் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அப்பதான் நமக்கே ஞாபகம் வருது, ஹீரோயின் தான் அந்த லேடி கிட்ட காசுலாம் வாங்கி நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துருப்பாள்ல. ஸோ அந்த காசு இப்போ நம்ம ஹீரோ கிட்ட தானே இருக்கு, அதை வச்சு இவங்க எல்லாருமே சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் இவங்க எல்லாருமே வாக்கி டாக்கில பேசிட்டு தான் இருப்பாங்க. நம்ம வக்கீல் கிட்ட என்ன கேட்கறானா, நீங்க அந்த ரூமை கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லும்போது இதோ கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன், இங்க வேற கொஞ்சம் ஃபாக்லாம் வேற போட்டுருக்கானுங்க, அதனால எனக்கு எதுவுமே தெளிவாக தெரிய மாட்டேங்குது, இந்த இடத்துல இருந்து அந்த பவர்ஸ் எல்லாம் வச்சிருக்கக்கூடிய இடம் எங்க இருக்குன்றதை நான் பொறுமையாக தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு இடமா ஊடுருவி பார்த்துட்டு இருக்கான் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த பணக்கட்டை எல்லாமே கையில வச்சு பார்த்துட்டு இருக்கான். இது பத்துமா, இவனுக்கு நிறைய பேர் கமாரிக்கிறானுங்களே அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அது எல்லாத்தையுமே வச்சு இவனுங்க கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஆனா அவனுங்க அடிக்கடிக்க நிறைய பேர் வந்துகிட்டே தான் இருக்கானுங்க. இல்ல இது வேலைக்காகாது, இவனுங்க எல்லாரும் நிறைய பேர் வரானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உடனே பாத்தீங்கன்னா மின் கிட்ட சரி ஓகே இப்போ நீ உன் வேலையை காட்டு, அந்த ஜோவுடைய ஆட்களை உள்ள வர மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அவளும் ஒரு இடத்துல இருப்பா போல. நிறைய கேலரிஸ் இருக்கக்கூடிய சாப்பாடு வேற சாப்பிட்டுட்டு இருக்கா. உடனே பாத்தீங்கன்னா பேக் சைட்ல சின்னதா ஷட்டர் மாதிரி ஒன்று இருக்கும் போல, அது அவளுடைய பவர் யூஸ் பண்ணி அப்படியே தூக்கி விடும்போது ஜோவுடைய ஆட்கள்லாம் இதை பாக்குறாங்க. உடனே அந்த வழியா உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக இப்போ நம்ம ஹீரோவும் இன்னும் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க ஆளுங்க நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க எல்லாருமே கண்டிப்பா இவங்க 2 பேரால மட்டும் எதிர்க்கவே முடியாது. ஸோ இந்த நேரத்தில் அந்த வானுடைய ஆட்களும் அதுக்கப்புறம் ஜோவுடைய ஆட்களையும் சண்டை போட விட்டாங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் ஒரு பக்கம் அடிச்சுட்டு கிடப்பாங்கல்ல, அந்த கேப்பை யூஸ் பண்ணி இவங்க எப்படியாவது அந்த சூப்பர் பவர் எடுத்துட்டு இங்கே தப்பிச்சு போயிடலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இவங்க நினைச்ச மாதிரியே தான் அந்த டோரை ஓப்பன் பண்ண உடனே அது மூலமா ஜோவுடைய ஆட்கள்லாம் உள்ள வராங்க. வந்து இந்த வானுடைய ஆட்கள் கிட்ட பயங்கரமா சண்டை போடுறாங்க. இந்த நேரத்தில் இவங்க 2 பேருமே நம்ம வக்கீல் கிட்ட பேச பாக்குறாங்க. ஆனா அவர்கிட்ட இருந்து எந்தவித ரெஸ்பான்ஸும் வர மாட்டேங்குது. என்ன ஆனாரு, இவர் அந்த ரூமை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இதுக்கு முன்னாடியே இந்த பேங்க்குடைய ப்ளூ பிரிண்ட்டை பார்த்துருப்பான். அதுல இப்போ அவன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கீழே போனாதான் அந்த பேங்க்குடைய லாக்கர் ரூம் வரும். ஸோ இந்த இடத்துக்கு தானே அவரை கூப்பிட்டு போனாங்க அப்படின்னா கண்டிப்பா இங்கே தான் அவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டேரக்டா மேலே இருந்துகிட்டே அந்த அண்டர் கிரவுண்டை உடச்சி உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். ஸோ 2 பேருமே உள்ள போறாங்க. போய் பார்த்தா நம்ம வக்கீல் வந்து கீழே விழுந்து கிடக்குறாரு. ஐயோ சார் உங்களுக்கு என்னாச்சு, யார் இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்கும்போது அப்பதான் தெரிய வருது, அந்த ஜோநாதனுடைய ஆள் ஒருத்தி இருப்பாள்ல, அந்த லேப்ல வேலை பார்த்த லீ அப்படின்ற ஒருத்தி, அவ அந்த இடத்துல இருக்கா. நம்ம வக்கீல் கிட்ட இருந்து மிச்ச சரக்கு எல்லாத்தையும்
எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவ அப்படியே கீழே ஊத்திடுறா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வக்கீலோட பவரை வந்து அவரால் இன்க்ரீஸ் பண்ணவே முடியாது. கரெக்டாக அந்த டைமில் நம்ம ஜோனாதனும் உள்ள வரான். அப்போ தான் தெரிய வருது இது எல்லாமே இவனுடைய பிளான் தான். இவங்க இந்த மாதிரி இந்த பேங்க்குள்ளே கொள்ளையடிக்கிறதுக்காக வருவாங்க. அந்த நேரத்தை யூஸ் பண்ணி நம்ம வந்து இவனை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த ஜோனாதன் அவனுடைய ஆட்கள் நிறைய பேர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டான். எல்லாருமே கையில் கன் வச்சிருக்காங்க. இப்போ இவங்க 3 பேரும் நல்லா வசமாக மாட்டிக்கிட்டாங்க. இதுக்கு மேலேயும் உன்னால் தப்பிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜோனாதன் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய கடைசி கொஞ்சம் பணத்தை மட்டும் யூஸ் பண்ணி நான் என்னதான் மாட்டிக்கிறதாவே இருந்தாலும் காலில் விழுந்தாலும் அவங்ககிட்ட மாட்டிக்க மாட்டேன், கடைசி வரைக்கும் சண்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி அடிக்கிறதுக்காக ரெடி ஆகும்போது நம்ம இன்னும் நிறைய சாப்பாடுலாம் சாப்பிட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆட்களுடைய கன் எல்லாத்தையுமே முறுக்கி ஒரு இடத்துல வந்து வச்சிருப்பா. ஸோ இந்த நேரத்தை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவும் ஜோனாதன் அடிக்கிறதுக்காக வேகமாக போகும்போது நம்ம ஹீரோவை பிடிச்சி வக்கீல் தள்ளி விட்டுறாரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரூம்ல. அதாவது அவருடைய பவரை யூஸ் பண்ணி தள்ளும் போது நம்ம ஹீரோ அப்படியே ஊடுருவி போயிடுறான் அந்த செவுத்தை. இப்போ இந்த இடத்துல என்ன நடந்துச்சு, இவன் எதுக்காக இந்த மாதிரி பண்ணா அப்படின்னு சொல்லி புரியாம பார்த்துட்டு இருக்கும்போது அப்பதான் தெரிய வருது இவர்கிட்ட இருந்த சரக்கு எல்லாத்தையுமே நம்ம வாங்கி ஊத்திட்டோம்ல. அப்படி இருக்கும்போது இவர்கிட்ட எப்படி சரக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம வக்கீல அவருடைய பேனாவிலையும் கொஞ்சம் ஊற்றி வச்சிருப்பாரு போல. அதை தான் இப்போ குடிச்சு அது மூலமா நம்ம ஹீரோவை இப்படி தள்ளி விட்டுருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ உள்ள வந்துட்டு ஒண்ணுமே புரியாம யோசிச்சுட்டு இருக்கான். எதுக்காக நீங்க தள்ளி விட்டீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்கும்போது பின்னாடி திரும்பி பார்க்குறான். அந்த ரூம் முழுக்க பணமா இருக்குது. ஆக்சுவலா இந்த பேங்க்ல பணம் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சிருக்கக்கூடிய அந்த லாக்கர் இதுதான் போல. ஐயோ இவ்வளோ பணமா என் வாழ்க்கையிலேயே நான் பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம வக்கீல்கிட்டையும் மின்கிட்டையும் அவங்க பேசிட்டு இருக்காங்க. எதுக்காகடா ஃபர்ஸ்ட் நீ அவனை பிடிச்சி உள்ள தள்ளி விட்ட, அப்படி அந்த ரூம்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அங்க அவனுடைய பவர் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்னடா உளறிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவனை சாகடிக்க பார்க்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த இடத்துல அப்படியே அந்த செவுத்தெல்லாம் உடச்சிட்டு வரான். அவன்கிட்ட எங்கெங்கெல்லாம் பாக்கெட் இருக்கோ அது எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நிறைய பணத்தை வச்சு சொருவி வச்சிருக்கான். நம்ம ஹீரோ கிட்ட இப்போ பயங்கரமான பவர் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்ககிட்ட பணம் இருக்குல்ல. ஸோ அதை எடுத்துட்டு வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே போட்டு அடிச்சு நவுத்திக்கிட்டு இருக்கான். இதுக்கு நடுவில் கொசு மாதிரி அந்த லீவ் வேற அங்கேயும் ஓடிட்டே இருப்பா பாருங்க. அவளையும் தூக்கி போட்டு அடிச்சு கதையை முடிச்சிடுறான். கடைசியில் இந்த ஜோனாதன் கிட்டே சண்டை போடுறதுக்காக வரும்போது ஹீரோவை சுற்றி நிறைய பணம் கரியாகிற மாதிரி தெரியுது. அப்புறம் அவனுடைய கண்ணெல்லாம் வேற கருப்பாயிட்டே இருக்கு. கரெக்டாக இவன் அடிக்கலாம்னு சொல்லி வரும்போது அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அப்புறம் கண்முழிச்சு பார்க்கும்போது இவன் அந்த இன்ஸ்பெக்டரோட வண்டியில் இருக்கான். அது இல்லாமல் இவனை கைவிலங்கெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்றது ஒன்றுமே இவனுக்கு புரியல. நான் எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவன் கையில் பணமும் இருக்கு. சரி இந்த கைவிலங்கை நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த கைவிலங்கை அவனால் அவுக்கவும் முடியல. அப்பதான் தெரிய வருது இவனோட பவரே இப்போ வேலை செய்யல. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர் வர இந்தியா டே இங்க பாரு, இதுக்கு மேலாம் நீ யார்ட்டையும் தலையிட்டு இருக்காத. ஏதோ நான் கரெக்டான நேரத்துக்கு அந்த இடத்துக்கு வரவும் உன்னை காப்பாத்திட்டேன். இதுக்கு மேலேயும் வந்து என்னால் உன்னை காப்பாத்திட்டே இருக்க முடியாது. அதனால தான் உன் உயிருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துலேருந்து நீ தள்ளியே இருன்னு நான் சொன்னேன். ஆனால் நீ கேட்கவே இல்லை. சொன்னா புரிஞ்சுக்கோ, நான் உன் உயிருக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணேன். இதுக்கப்புறமாவது நீ இந்த விஷயத்தில் தலையிடாம இரு அப்படின்னு சொல்லும்போது சரி சார், இப்போ பொதுமக்கள்லாம் நிறைய பேர் சாவாங்க இல்லையா, அந்த மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னு போது அந்த மருந்தை நான் பரப்ப விடாமல் நான் பார்த்துக்கிறேன், நீ ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. இவங்க 2 பேருக்கும் ஒன்றுமே புரியல. அந்த இன்ஸ்பெக்டர் கூட இருக்கவங்களுக்கு இவர் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்றாரு, அவன் தான் தப்பு பண்ணியிருக்கான், அந்த பேங்க்குள்ள போயிட்டு திருடி இருக்கான் அப்படின்றதெல்லாம் தெரியுது இல்ல, எதுக்காக இவர் பாட்டுக்கு இப்போ அனுப்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு புரியாம பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த இன்ஸ்பெக்டருக்கும் ஏதோ ஒரு பவர் இருக்கு அப்படின்னு சொன்னாங்களே தவிர அது என்ன பவர் அப்படின்றதே இப்போ வரைக்கும் நமக்கு தெரிய வரல. இப்போ நெக்ஸ்ட் அந்த பேங்க் தான் காட்டுறாங்க. அந்த இடமே பார்த்தீங்கன்னா நாசகதியா இருக்குது. இப்போ அந்த ஜோவும் அவளுடைய ஆட்கள் தான் உள்ள இருக்காங்க. அந்த சூப்பர் பவர்ஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டா. அதை பார்த்தோன்னே தான் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படியோ அந்த ஹீரோ என் கையில் கிடைக்கலனாலும் இந்த பவர்ஸ் எல்லாமே என் கையில் கிடைச்சிச்சு, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அதை தனியாக எடுத்து வைக்க சொல்லும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பேர் வராங்க. அவங்க எல்லாருமே இவளுடைய ஆட்கள் தான் அப்படின்னு நம்ம நினச்சிருப்பா. எதுக்காகடா நீங்கள் இப்போ இங்கே வந்தீங்க, நான் உங்களை வரவே சொல்லலையே அப்படின் போது ஏய் யாரடி சொன்னது நாங்கள் உங்க ஆளுன்ட்டு அப்படின்னு சொல்லி எல்லாருமே மாஸ்க்கை எடுக்கிறாங்க. அப்போ தான் தெரிய வருது அந்த வட்டி கூடுவாள லேடி அவளுடைய ஆட்கள் தான் இவங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் அந்த லேடியும் உள்ள வரும்போது இந்த ஜோவும் பார்த்து கேட்குறா, ஏய் யாரடி நீ பாட்டுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது ஏய் அவ இவன் சொன்னா வச்சுக்கோயேன் பல்ல பேத்துருவேன், அப்படியே உங்க அப்பா வான் மாதிரி தான் நீயும் திமிர் பிடிச்சவளா இருக்க, இதெல்லாம் ஒரு காலத்தில் என்னோட இடமா தான் இருந்துச்சு, என்னோட பொருளை எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன், இந்த பணம்லாம் எனக்கு தேவை கிடையாது, அதை விட முக்கியமான ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் நம்ம ஹீரோவை ஏதோ ஒரு வேலைக்காக இந்த பேங்க்குள்ளே அனுப்பணும் அப்படின்னு நினச்சிருப்பாள்ல. அது என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு இடத்துல இருக்குது. அதை உடச்சி இவங்க எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதில் தான் அந்த டாக்குமெண்ட் இருக்குது போல. இப்போ அப்படியே கட் பண்ணால் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ போயிட்டு அவனுடைய அப்பா கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறான், அப்பா என்னுடைய பவர் எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லும்போது அவரும் சொல்கிறாரு, டேய் நான் ஸ்டார்டிங்லேயே உங்ககிட்ட சொன்னேன்ல, நீ மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அது உன் சொந்த பணத்தில் தான் நீ பண்ணணும், அப்படியும் இல்லைனா நீ கடன் வாங்கி பண்ணலாம், ஆனால் அடுத்தவங்களுடைய பணத்தை அவங்க பெர்மிஷனே இல்லாமல் எடுத்து திருடுற மாதிரி நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது இப்போதான் நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது இவன் ஸ்டார்டிங்கில் அந்த நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும்ல ஒரு சர்ச்சில், அப்போ அந்த இடத்துல கல்யாணம் பண்ணவங்க கிட்ட இருந்த மொய்காசு எல்லாத்தையுமே இவன் எடுத்து சண்டை போட்டிருப்பான்ல, அது அடுத்தவங்களுடைய பணம் தான். ஸோ அவங்க பெர்மிஷன் இல்லாமல் இவன் எடுத்து சண்டை போட்டதுனால அவனுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா உடம்பு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி ஆயிருக்கும். அது மட்டும் இல்லை இவன் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பண்ணியிருப்பான். ரெண்டாவது ஒரு டைம் தண்ணியில் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த குளத்துக்கடியில் மக்கள் நிறைய பேர் பணம் போட்டிருப்பாங்க, அதாவது சில்லற காசு, அது எல்லாத்தையுமே எடுத்து இவன் சண்டை போட்டிருப்பான். அப்பயும் அதே மாதிரி தான் சண்டையோட முடிவில் அவனுக்கு மயக்கம் வந்திருக்கும்.
இப்போ கடைசியா அந்த பேங்க்ல இருந்த பணம் எல்லாமே எடுத்து சண்டை போட்டிருப்பான். அது அவனுடைய பணமே கிடையாது. ஸோ அதனால தான் அடுத்தவங்களுடைய பணத்தையும் எடுத்து சண்டை போடும் போதெல்லாம் அவனுடைய பவர் எல்லாமே அவனை விட்டு கொஞ்சம் போயிருது. அவன் எந்த அளவுக்கு அடுத்தவங்களோட பணத்தை எடுக்கிறானோ அந்த அளவுக்கு அவனுடைய பவர் எல்லாமே குறைஞ்சிரும். ஸோ இப்போ அவன் நிறைய பணத்தை கடைசியாக எடுத்தான்ல, அதனால அவனுடைய பவர் எல்லாமே அவனை விட்டு போயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோவால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அப்போ என்னோட பணம் எனக்கு கிடைக்காத, மறுபடியும் வராதா அப்படின்னு சொல்லும்போது அது மறுபடியும் வரலாம், இல்லை வராமல் கூட போகலாம். ஏன்னா இந்த அளவுக்கு நான் அடுத்தவங்களோட பணத்தை எதையுமே எடுத்து இது வரைக்கும் செலவு பண்ணது கிடையாது. நான் திருடின பணம் அப்படின்னா உங்ககிட்ட இருந்து கூட ஒரு டைம் எடுத்தேன்ல, அந்த பணம் தான். நான் திருடினதெல்லாம் அந்த அளவுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு சின்ன வயசுல நம்ம ஹீரோட உண்டியில உடைச்சிருப்பார்ல, அந்த உண்டியில அவர் இப்போ வரைக்கும் வச்சிருக்காரு போல, ஒரு மாதிரி டேப்லாம் போட்டு அதை எடுத்து மேலே வைக்கிறாரு. நான் அந்த மாதிரிலாம் நிறைய தப்பு பண்ணேன், பட் இப்போ அந்த மாதிரிலாம் பண்ணுறது இல்லை, நீயும் அதை பண்ணாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி மனசே உடஞ்சு போயிடுது. அப்படின்னா நம்மளுடைய அப்பா இந்த பவரை வச்சு சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நம்ம ஹீரோ நம்பிக்கையே இல்லாமல் மனசு உடஞ்சு போயிருக்கும் போது அவனுடைய அப்பாவும் சொல்கிறாரு, டேய் இங்கே பணம் இருந்தால் மட்டும்தான் அவன்கிட்ட சூப்பர் பவர் இருக்கும் அப்படின்றது வேற. அந்த சூப்பர் ஹீரோவா நீ இருக்கணும்னு நினைக்கிற பாத்தியா, அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம்டா. சரி, உன் அம்மா வந்து உனக்கு ஒரு 13 லட்சம் கொடுத்தால, அதை நீ எடுத்துகிட்டு போகும்போது அங்கே ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்போ உடனே அதை பணத்தெல்லாம் யூஸ் பண்ணி நீ அவங்க எல்லாருமே காப்பாற்றினல. அந்த இடத்துல நீ பணத்தை பார்க்காம ஃபர்ஸ்ட் அவங்கள காப்பாற்றணும்னு நினச்சதே ஒரு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் பவர் இருந்துச்சு, அதனால அந்த டைமில் அவங்கள காப்பாற்றினேன். ஒருவேளை உங்ககிட்ட சூப்பர் பவர் இல்லை அப்படின்னாலும் அந்த இடத்துல அட்லீஸ்ட் அவங்கள காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு ட்ரையாவது பண்ணியிருப்பல்ல நீ. அதனால சூப்பர் பவர் அப்படின்றது வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய பவர் கிடையாது, உன்னோட மனசு தான். நீ மற்றவங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறல்ல, அதுதான் சூப்பர் பவர். நீ உண்மையான ஒரு சூப்பர் ஹீரோடா, உனக்கு இந்த பவர்லாம் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவனை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. பட் ரிட்டன் நம்ம ஹீரோவுக்கு இப்போ இந்த பவர் எப்போ வரும் அப்படின்றதே அவனுக்கே தெரியல. கட் பண்ண நெக்ஸ்ட் சீனில் அந்த பேங்க்குக்கு போயிட்டு கடன் கொடுக்குற லேடி ஏதோ ஒரு இடத்த ஓப்பன் பண்ணுற மாதிரி பார்த்துருப்போம்ல. ஆக்சுவலாக அந்த இடத்துல இருந்து அவளுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பாக்ஸ் எடுத்திருப்பா. அந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கான கீ பார்த்தீங்கன்னா இவளுடைய கழுத்தில் தான் ஒரு செயின் மாதிரி போட்டிருப்பா. அதுலேருந்து அந்த கீயை எடுத்து இப்போ அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறா. உள்ளே பார்க்கும்போது ஏதோ சில டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்க மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இப்போ தான் நமக்கு ஒரு பெரிய உண்மையே தெரிய வருது. இப்போ இந்த பணக்காரன் வான் இருக்கான்ல, அவன் இப்போ தான் பணக்காரனாக இருக்கான். பட் ஒரு காலத்தில் இவன் நிறைய பணத்தை பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கான். அதுவும் யார்கிட்டனா இந்த கடன் கொடுக்குற லேடியோடைய அப்பா கிட்ட இருந்து. அந்த பணம் எதையுமே அவன் ஃபுல்லாக ரிட்டர்ன் கொடுக்கவே இல்லை. அதை கொடுக்காமே பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை வச்சு அவன் இப்போ இவ்வளோ பெரிய பணக்காரனாக மாறி இருக்கான். அதனால தான் இந்த வான் கிட்ட இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட் எப்படியாவது திருடி அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பணம் எல்லாத்தையுமே நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ இதை தேடி இந்த பேங்க்குக்கு வந்திருக்கா. ஸோ இதுக்காக தான் நம்ம ஹீரோ இவளுக்கு தேவைப்பட்டிருக்கான். இது எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம ஜோனாதனை அவனுடைய அப்பா கொலை பண்ணுற அளவுக்கு கோவத்தில் இருக்காரு. நான் உன்னை போய் ஏதோலாம் பெரிய ஆள் நினச்சிட்டுண்டா, ஆனால் உன் தங்கச்சி மாதிரி தான், நீயும் எதுக்குமே உதவ மாட்டேன், ஒழுங்கா நீ வெளிநாட்டிலே போயிருந்துக்க, இங்கெல்லாம் வராது இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஏதோ வாழ்க்கை பிச்சை போடுற மாதிரி ஒரு பாஸ்போர்ட் தூக்கி போடுறாரு. நீ ஒழுங்கா இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி கோவமாக இருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வானுக்கு வந்து ஒருத்தன் கால் பண்ணுறாங்க. யார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கடன் கொடுக்குற லேடி தான். டே இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருக்குது, நான் பார்த்துட்டேன், என் அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய பணம் இப்போ வட்டியெல்லாம் போட்டு நிறைய இருக்குது. ஸோ இப்போதைக்கும் பேங்க்கில் இருக்கக்கூடிய உன்னோட பணத்தை மட்டும் எடுத்துக்கிறேன், ஆனால் இப்போ வரைக்கும் இதுவும் பத்தாது, உன் சொத்து எல்லாத்தையுமே விற்று மிச்சம் இருக்க கடன் எல்லாத்தையுமே அடை அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கே ஷாக் ஆயிடுச்சு. அந்த டாக்குமெண்ட் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நான் ரகசியமாக ஒழிச்சு வச்சிருந்தேன், அப்படி இருந்தோம் இப்போ அவள் எடுத்துடா போலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முடிச்சிட்டு இருக்கான். இப்போ இந்த விஷயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்க்குறான். வந்தால் நம்ம ஹீரோயினை காணோம், எங்கே போனா அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியில் இருக்கும்போது அவளுடைய ஃபோன் மட்டும் தான் இருக்குது. உடனே அதுக்கு யாரோ ஒருத்தங்க கால் பண்ணுறாங்க. பார்த்தா அது அந்த ஜோனாதன் தான். ஸோ இப்போ ஹீரோ கிட்ட வந்து என்ன சொல்கிறான்னா, உன் கேர்ள் ஃப்ரெண்ட் என்கிட்ட தான் இருக்கா, நான் சொல்கிற இடத்துக்கு நீ வரணும், அதுவும் நாளைக்கு கரெக்டாக நான் சொல்கிற டைமுக்கு வா, இல்லைன்னா நான் வந்து இவளை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. டே டே ப்ளீஸ் எதுவுமே பண்ணிடாத, உனக்கு தேவையானது நான் தானே, என்னோட பவர் தானே, நான் சத்தியமாக நாளைக்கு நீ சொல்கிற இடத்துக்கு வரேன், அது வரைக்கும் தயவு செஞ்சு அவளை எதுவுமே நீ பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஃபோனை கட் பண்ணிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கா. என்னை என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனால் கண்டிப்பாக அவங்ககிட்ட நீ தோத்து தான் போவ, என்றைக்குமே அவனுடைய பவர் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக பேசிகிட்டு இருக்கா. அடுத்த சீனில் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட ஃபோட்டோஸ் இதெல்லாமே வச்சு பார்த்து ரொம்ப கண் கலங்கிட்டு இருக்கான். நான் சத்தியமாக அவளுக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவனுக்காக அவள் என்னெல்லாம் பண்ணியிருப்பா, அந்த பணம் ஏற்பாடு பண்ணி வந்து கொடுத்துருப்பா, அப்புறம் அவனுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருப்பா அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்போ. இது எல்லாத்தையுமே இவன் நினச்சி பார்க்கும்போது அவனுக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, அழுதுகிட்டே இருக்கான். அப்போ சடனாக காலிங் பெல் அடிக்குது. இவன் வெளியே வந்து பார்க்கும்போது அங்கே யாருமே காணோம், யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணி உள்ளே பார்த்தா அங்கே அந்த லீ நிற்கிறா. அதான் அந்த ஜோனாதனுடைய ஆள். ஸோ இப்போ நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஒரு பணக்கட்டை கொடுத்து, நீ கடைசியாக அந்த வால்ட்டில் மயக்கம் போட்டு விழுந்துட்டல, அது மூலமாக பவர்லாம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு டவுட் இருக்குது. அதனால தான் இப்போ பவர் இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன். ஒரு வேலை இல்லை அப்படின்னா இங்கேயே உன் கதையை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அவ பாட்டுக்கு வழக்கம் போல் அந்த கத்தியை வச்சு நம்ம ஹீரோவை பயங்கரமாக கிளிக்க ஆரம்பிக்கிறா உடம்பு முழுக்க. அதுக்கப்புறம் அவனை பயங்கரமாக போட்டு பொழந்து கட்டுறா. ஹீரோவுக்கு மண்டையிலேருந்துலாம் ரத்தம் ஊற்ற ஆரம்பிக்குது. அவனுடைய பவர் அவங்ககிட்ட வேலை செய்யலை அப்படின்றது இது மூலமாகவே அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. சரி அவள் தான், இதுக்கு மேலே நீ தேவைப்பட மாட்டேன், உன் கதையை இங்கேயே நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த கத்தியை எடுத்து ஹீரோ பக்கத்தில் வேகமாக வரும்போது சடனாக பார்த்தீங்கன்னா
அந்த இடத்துல கண்ணாடி துண்டுகள்லாம் விழுந்து போய் கிடக்கும். அது எல்லாமே மேலே அப்படியே பறந்துகிட்டு இருக்குது. ஸோ உடனே இவ்வளோ பின்னாடியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போயிட்டே இருக்கா. அப்பதான் தெரிய வருது நம்ம மின் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கா. அவளுடைய பவர் யூஸ் பண்ணி தான் இந்த கிளாஸ் எல்லாத்தையுமே அவளை சுற்றி இப்போ வச்சிருக்கா. ஏன்னா இவ எங்கேயுமே ஓட முடியாதுல்ல இந்த டைமில். அதுக்கப்புறம் பின்னாடி இருந்து செவுத்த ஊடுருவிக்கிட்டு நம்ம வக்கீல் வரான். வந்து அவளுடைய கழுத்தில் ஒரு மயக்க ஊசியை போட்டு அவளை அங்கேயே படுக்க வச்சிடறாங்க. எப்படியோ இவங்க வந்ததுனால நம்ம ஹீரோ தப்பிச்சான். அதுக்கப்புறம் இவங்க 3 பேர் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க. இப்போ அந்த ஜோனாதன் நம்ம ஹீரோயினா ஒரு இடத்துல பிடிச்சி வச்சிருக்கான்ல, அந்த இடத்துக்குள்ள எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே சுற்றியும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்கள் இருக்காங்க. அங்கே போகிறது வந்து சத்தியமாக நடக்காத காரியம். அதையும் மீறி நம்ம போகிறதா இருந்துச்சுன்னா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம் அது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் பரவாயில்ல நான் தற்கொலையே பண்ணிக்கிறேன், ஆனால் நீங்கள் யாரும் இதில் சம்மந்தப்பட வேணாம், நானே பார்த்துக்கிறேன், இது என்னோட பிரச்சனை, உங்களுக்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். ஏன்னா இப்போ இவன் காப்பாற்ற போகிறது இவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டா. இந்த விஷயத்தில் இவங்க 2 பேரும் நம்ம கூட வந்து இவங்களுக்கும் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஹீரோ இவங்களை விட்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறான். அடுத்த நாள் காலையில் அந்த பில்டிங்குள்ளே போகிறான். பட் இருந்தாலும் ஒர்க்கர்ஸ் மாதிரியே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அந்த வக்கீல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மின் இவங்க 2 பேருமே வந்திருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவன் அந்த பில்டிங்க்கு மேலே போயிட்டு டாப்பில் நின்று அப்படியே கீழே விழுந்துட்டான். விழுந்த உடனே அந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா புதஞ்சு போன மாதிரி ஆகி போயிட்டான். அங்கே இருக்கக்கூடிய டைல்ஸ் எல்லாம் உடச்சிட்டு. ஸோ கிட்டத்தட்ட அவன் செத்து போயிட்டான். கை கால்லாம் முறிஞ்சு போச்சு. தலையிலேருந்து ரத்தம்லாம் பார்த்தீங்கன்னா செதறி போய் கிடக்குது. ஏன்டா இப்படி பைத்தியகாரத்தனமா பண்ணா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆக்சுவலாக இவன் கிட்ட கொஞ்சம் பணம் இருந்திருக்கு. இவனுடைய பவர்ஸை இவன் இழந்திருப்பான்ல. ஸோ அந்த பவர்ஸை இவனுக்கு மீண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இவன் தற்கொலையே பண்ணியிருக்கான். ஸோ இவனுடைய பவர் மறுபடியும் இவனுக்கே கிடைச்சிருச்சு. எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா சுத்தியுமே அந்த ஜோனாதனுடைய ஆட்கள் தான் இருக்காங்க. கையில் ஒரு பணக்கட்டை மட்டும் எடுத்து இங்கே பாருங்க, ஆளுக்கு ஒரு 1000 ரூபா வந்து வரிசையாக வாங்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த காசை வச்சு ஒருத்தங்களுக்கும் பேரம் பேசியிருக்கான். அதாவது ஒருத்தனுக்கு 1000 ரூபா அப்படின்ட்டு. ஸோ ஒருத்தனா வர ஆரம்பிக்கிறானுங்க. எல்லாருமே அடிச்சு காசெல்லாம் பார்த்தீங்கன்னா பறக்க விட்டுட்டு இருக்கான். கிட்டத்தட்ட 3/4 பேர் இந்த இடத்துல அடிச்சிட்டான். மேலே தான் நம்ம ஹீரோயின் இருக்கா. அவளை பார்க்கறதுக்காக அவன் போகும்போது கையில் வேற கொஞ்சம் காசு கம்மியாக இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆட்களையும் பார்க்குறான். அடிக்கடிக்க வந்துட்டே தான் இருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக இந்த காசுலாம் வேஸ்ட்டாக போயிடும். என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இவன் முடிச்சுட்டு இருக்கும்போது மேலே இருந்து ஏதோ கம்பிலாம் தள்ளி விடுறாங்க. இந்த ஆட்கள்லாம் ஒரு மாதிரி கீழே தள்ளிட்டு இருக்காங்க. யாருடா அப்படின்னு பார்க்கும்போது அது நம்ம வக்கீலும் மின்னு தான். ஸோ எப்படியோ நம்ம வரக்கூடாதுன்னு சொல்லியும் இப்போ வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே சந்தோஷத்தில் இருக்கான். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அதுக்கப்புறம் இந்த ஆட்கள்லாம் இவங்க 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. இப்போ அடுத்து நம்ம ஹீரோ அவங்ககிட்ட இருந்து மிச்ச பணத்தை வச்சு ஒரு பெரிய ஜம்பை போட்டு ஜோனாதனோட பக்கத்தில் போயிடுறான். பட் இருந்தாலும் இவங்ககிட்ட இருக்க காசு எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ போயிடுச்சு. இவங்ககிட்ட இப்போ 1 ரூபா கூட கிடையாது. அதுக்கப்புறம் ஜோனாதன் அவன் அப்படியே சுட்டுறான். உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு அப்படியே ரத்தமாக வர ஆரம்பிக்குது. அந்த காயம் எதுவுமே சரியாகலை. ஏன்னா இவங்ககிட்ட தான் பணம் இல்லைல்ல. என்னப்பா தம்பி பணம்லாம் தீந்து போச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வேற கதறிட்டு இருக்கா, அவனை விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே அவனை விட்டுறேன், ஆனால் நீ சாகிறத அவன் கண் முன்னாடி பார்க்கணும். ஸ்டார்டிங்கில் இவனுடைய பவர் எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இவன் பண்ணதெல்லாம் எனக்கு பயங்கரமான கோவத்தை ஏற்படுத்திருச்சு. ஏன்னா அவ்வளோ இரிட்டேட் பண்ணுற மாதிரியான விஷயங்களை பண்ணியிருக்கான். ஸோ இவனை வந்து நம்ம சாதாரணமாக பிடிக்கக்கூடாது இல்லை, அவனுக்கு ஏதாவது ஒரு வழியை கொடுக்கணும். அவனோட வழியே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு லிஃப்ட் இருக்கும். அந்த லிஃப்ட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா சுற்றி பாம் இருக்கும். அதை ட்ரிகர் பண்ணுறதுக்கு இவன் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிகரும் கையிலேயே வச்சிருப்பான். ஸோ ஹீரோயினை அந்த லிஃப்ட்டுக்குள்ளே தள்ளிவிட்டு அவளை மேலே போக வச்சு வெடிச்சு சாகடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கான் போல. அவ்வளோதான், ஹீரோவும் இப்போ வசமாக மாட்டிக்கிட்டான். அவங்ககிட்ட காசு எதுவுமே கிடையாது. இப்போ இந்த நேரத்தில் ஹீரோயினையும் அந்த லிஃப்ட்டுக்குள்ளே தள்ளி இவன் கண் முன்னாடி சாகடிக்க போகிறான். எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு யோசிக்கும் போது பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம மின்னு இவங்ககிட்ட சைகை காட்டுறா. ஏன்னா நம்ம ஹீரோவுடைய பர்ஸ் அவகிட்ட இருக்கு போல, அதில் கொஞ்சம் பணமும் இருக்கும்ல. அப்போ கரெக்டாக அந்த சீலிங்கில் இருந்து ஊடுருவிட்டு நம்ம வக்கீல் இந்த ஜோனாதன் மேலேயே விழ அப்படியே அவன் கையில் இருந்த ட்ரிகரும் கீழே விழுந்துருது. இந்த நேரத்தை யூஸ் பண்ணி டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாலெட்டை நம்ம ஹீரோ கிட்ட தூக்கி போடுறா. பட் அதை பிடிக்கிறதுக்குள்ள அது வேற பக்கமாக போய் விழுந்துருச்சு. அப்போ திடீர்னு ஏதோ ஷூட் பண்ண மாதிரி வேற சவுண்ட் கேட்குது. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த பக்கம் நம்ம வக்கீலோடைய வயிற்றுலேயே அந்த ஜோனாதன் ஷூட் பண்ணிட்டான். உங்க எல்லாருமே நான் சாகடிக்க போறேன்டா அப்படின்னு சொல்லி அவன் கோவத்தில் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ நல்லா யோசிச்சு பார்க்குறான். இப்போ அவங்ககிட்ட பணமும் கிடையாது, ஸோ பவர் எதுவுமே கிடையாது. அதே சமயம் ஹீரோயினையும் காப்பாற்றணும், நம்மளால அவ சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு இந்த ஜோனாதனையும் தள்ளிக்கிட்டு அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போய் அதை க்ளோஸ் பண்ணிடுறான். ஹீரோயினுக்கு புரிஞ்சு போச்சு, இவன் அவன் கூட சேர்ந்து இந்த லிஃப்ட்டுக்குள்ளே வெடிச்சு சாக போகிறதா முடிவு பண்ணிட்டான் போலே அப்படின்னு சொல்லிட்டு கதறா, டே வெளியே வாடா ப்ளீஸ் வெளியே வாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் என்னை மன்னிச்சிரு, எனக்கு என்னை காப்பாற்றுறதை விட உன்னை காப்பாற்றுறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த லிஃப்ட் மேலே போகுது. சரியா இந்த பக்கம் ஜோனாதன் பார்த்தீங்கன்னா கன் எடுத்து அவனை ஷூட் பண்ண ரெடி ஆகும்போது ஹீரோவும் அப்படியே அந்த ட்ரிகர் அழுத்த அப்படியே வெடிச்சு 2 பேரும் அந்த லிஃப்ட்லேயே செத்து போயிடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் அடுத்த சீனில் நியூஸ்லலாம் போயிட்டு இருக்குது. இந்த ஜோனாதனுடைய அப்பா அந்த வான் இருக்கான்ல, அவனுடைய நிறைய பாரு, அதுக்கப்புறம் அந்த லேபில் இல்லீகலாக நிறைய டெஸ்ட்லாம் பண்ணாங்கல்ல, அந்த சூப்பர் பவர் இருக்க மாதிரி ஒரு மருந்தை உருவாக்குறதுக்கு. ஆக்சுவலாக அதுதான் வந்து ஒரு போதை மருந்து தான் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ இது மீடியாவிலாம் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிறதுனால மேலிடத்தில் இருக்க ஆட்களும் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காம இல்லீகலாக அவங்க ரன் பண்ணிட்டு இருந்த எல்லா இடத்தையுமே பார்த்தீங்கன்னா இப்போ சீல் வச்சு மூடிடுறாங்க. இப்போ ஓரளவுக்கு இந்த வானோடைய ஆட்டம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் நம்ம வக்கீலுக்கு எதுவுமே ஆகல, அவருடைய புல்லட்லாம் வெளியே எடுத்துட்டாங்க. அதுவும் இல்லாமல் இவங்க நினச்ச மாதிரியே அந்த பணக்கார நாய் வானோடைய ஆட்டத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஹீரோ கடைசியாக இருந்து போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சோகத்தில் இருக்காங்க. இப்போ கட் பண்ண அடுத்த
அடுத்த சீனில் இந்த ஜோவை காட்டுறாங்க. அவள் அப்பாவுடைய ஆஃபீஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சீல் வைக்கிறதுக்காக போட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் இவ அங்கே ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறா. என்னன்னா நிறைய சூப்பர் பவர்ஸ் இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் எவ்வளோ ரேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்கல்ல. அந்த மாதிரி யாரோ ஒருத்தனுடைய நேமை போட்டு அவனுடைய ரேட்டும் போட்டிருக்கு. அந்த பவரை பார்த்து இவ பயங்கரமாக ஷாக் ஆயிட்டா. என்ன பவர் அப்படின்னா இவனால டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போக முடியும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்குது. ஹேய், இவனை எங்க இருந்தாலும் சீக்கிரமா கண்டுபிடிச்சு கொண்டு வாங்கடா, ஏன்னா இவனால செத்து போன என் தம்பி கூட உயிரோட வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கண்டுபிடிக்க சொல்றா. யாருக்கு அந்த மாதிரி பவர் இருக்குன்னு தெரியல. இந்த நேரத்தில் நம்ம வக்கீல் ஹீரோயினை வந்து பார்த்து பேசுறா. ஏன்னா அவ ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கா வீட்டில் தனியா. ஹீரோவும் இல்லை இதுக்கப்புறம் அப்படின்றத வந்து அவளால் ஏற்றுக்கவே முடியல. அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, நீ இப்போ போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க அந்த இன்ஸ்பெக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, எதுக்காக நான் போய் பார்க்கணும்? ஏன்னா அவரால் மட்டும் தான் ஹீரோவை மறுபடியும் உயிரோட கொண்டு வர முடியும். ஏன்னா அவருக்கு டைம் டிராவல் பண்ற பவர் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு செம்ம ஷாக்கு. உடனே பார்த்தீங்கன்னா ஓடி போயிட்டு இருக்கா அந்த இன்ஸ்பெக்டரை பார்க்கறதுக்காக. கரெக்டாக இவ உள்ள போலான்னு பார்க்கும்போது இந்த ஜோவோடைய ஆட்கள்லாம் வந்து வழி மறிக்கிறாங்க. நீ அவரை போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த டைம் டிராவல் பண்ணுறது மூலமாக அந்த ஜோவோடைய தம்பி மறுபடியும் ரிட்டர்ன் வர வாய்ப்பு இருக்கும்ல. அதனால அவளை கன் பாயிண்ட்ல பிடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அந்த லீவ் வரா. அவளும் வந்து எல்லார்கிட்டையுமே சண்டை போடும்போது இவ புரியாமல் பார்க்குறா, இவ எதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறா அப்படின்ட்டு. அந்த டைமில் அந்த லீவும் சொல்கிறா, என்ன உனக்கு மட்டும் தான் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போகணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கா என்ன? எனக்கும் தான் அந்த ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, சரி ஏதோ சொல்கிறா, ஆனால் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாள் அப்படின்னு சொல்லிட்டு இவன் உடனடியாக போயிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸரை பார்க்குறா. சார் நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் சார், எனக்கு டைம் டிராவல் பண்ணணும், பின்னாடி போகணும், என்னோட பாய் ஃப்ரெண்டை நான் காப்பாற்றணும் சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லும்போது, ஏமா நீ என்ன நினச்சிட்டு இருக்க? டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போனால் எல்லாத்தையுமே மாற்றிடலாம்னு நினைக்கிறியா என்ன? நீ என்ன தான் மாற்றினாலும் நடக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நடந்து தான் ஆகும். அவன் சாகணும் அப்படின்றது விதி, அதை உன்னால் மாற்ற முடியாது. ஒரு வேளை நீ அதை அப்படி மாற்றணும்னு நினச்சினா அதனால இன்னொரு விளைவு ஏதாவது ஒன்று உருவாகும். அந்த விளைவுனால உன்னோட உயிர் கூட போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, சார் நான் என் உயிரை பற்றி கவலைப்படலை, அவன் உயிரோடு இருக்கணும், என்னால் இதை தாங்க முடியல சார் அப்படின்னு சொல்லும்போது, இவ இந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுறத பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால அவர் கையில் இருக்க வாட்சை எப்படி இவளுக்கு போட்டுவிட்டு சில விஷயங்களை சொல்கிறாரு. நீ இப்போ டைம் ட்ராவல் பண்ணி கரெக்டாக அந்த டைமுக்கு போவேன், ஆனால் கொஞ்ச நேரம் மட்டும் தான் கிடைக்கும், அதுக்குள்ளே முடிஞ்சா நீ அவனை காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொல்லும்போது, கரெக்டாக இப்போ டைம் ட்ராவல் ஆக ஆரம்பிக்குது. எல்லா விஷயங்களும் மறுபடியும் ரிவர்ஸில் போக ஆரம்பிக்குது. கரெக்டாக அந்த பாம் பிளாஸ்ட் ஆயிருக்கும்ல, அந்த டைமுக்கு இவ போகிறா. போகும்போது கையில் பணம் எடுத்துகிட்டு போகிறா. அந்த லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி அந்த பாம் வெடிக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோவோட கையில் அந்த பணக்கட்டை வைக்கிறா. ஸோ இதனால இவன் கண்டிப்பாக ரெக்கவர் ஆகி வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவள் கொடுத்த உடனே அவளுடைய வாட்ச் பார்த்தீங்கன்னா அப்படியே உடைய ஆரம்பிக்குது. அதாவது டைம் இதில் இருந்து ப்ரெசென்ட் டைமாக ஓட ஆரம்பிக்குது. அதுவும் இல்லாமல் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அது கொடுத்ததுக்கப்புறம் மறைஞ்சு போயிடுவா. அப்புறம் கரெக்டாக பாம் பிளாஸ்ட் ஆகுது, அந்த இடமே வெடிச்சு மறுபடியும் செதறுது. இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டு அந்த இடத்துக்கிட்ட வந்து பயங்கரமாக கதறிட்டு இருக்கா. அதாவது இது இந்த டைமில் இருந்த ஹீரோயின், ஓகேவா? இதுக்கு முன்னாடி வந்து அந்த வாட்ச்லாம் கொடுத்துட்டு போயிருப்பாள்ல, அந்த ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் அப்படியே மறைஞ்சு போயிருப்பா. இந்த மாதிரி இவ டைம் டிராவல் பண்ணி வந்த விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவளுக்கு மறந்து போயிருக்கும். அந்த இன்ஸ்பெக்டர் இந்த வாட்ச் கொடுக்கும்போதே சொல்லி தான் கொடுத்துருப்பாரு, ஒன்ஸ் நீ இதை பண்ணிட்ட அப்படின்னா உன்னோட மெமரிஸ் எல்லாமே மறந்து போயிடும், அதே சமயம் நீ அந்த காலகட்டத்திலேருந்து அப்படியே கண்டினியூவாக வாழ ஆரம்பிச்சிருவ அப்படின்னு சொல்லும்போது அவளும் சரின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே பண்ணியிருப்பா. இப்படி இந்த இடத்துல வந்து கதறிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அப்படியே எந்திரிச்சு வரான். அவளுக்கே ஒன்றுமே புரியல எப்படி வந்தான் அப்படின்ட்டு. ஆனால் அவள் தான் ஆக்சுவலாக பணமே வந்து கொடுத்துருப்பா, அது எதுவுமே அவளுக்கு ஞாபகம் இல்லை. எப்படியோ நம்ம ஹீரோ உயிரோட வந்துட்டான். அப்படியே கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. நல்ல வேலைடா நான் அவனை இழந்துருவேன்னு சொல்லி பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம இன்ஸ்பெக்டரும் அந்த இடத்துக்கு வராரு. எப்படியோ சொன்ன மாதிரியே அவனை காப்பாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா உண்மையா டைம் டிராவல் பண்ற பவர் இவருக்கு தானே இருக்கு. அதனால இந்த டைம் டிராவல்ல நடக்கக்கூடிய விஷயம் எல்லாமே இவருக்கு மட்டும் அப்படியே ஞாபகம் இருக்கும், இவருக்கு எதுவுமே மறக்காது. அதுக்கப்புறம் நம்ம வக்கீல மின்னு இவங்களும் சில பல காயங்களோட தப்பிச்சு வருவாங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை நோட் பண்றான். ஒரு நிமிஷம், எங்க இவனுடைய பாடியவே காணோம், அந்த ஜோனாதனுடைய பாடி அவன் எங்க போனா அப்படின்னு சொல்லும்போது தெரியல அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறாங்க. ஆக்சுவலா இதுதான் வந்து இதுக்கு முன்னாடி அவர் சொல்லியிருப்பாரு அந்த இன்ஸ்பெக்டர், நீ ஒரு விஷயத்தை மாத்தினா அதனால இன்னொரு விஷயம் மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு. அதான் நம்ம ஹீரோயின் போகும்போது அந்த ஜோனாதனுடைய ஆளு லீ இருக்கால, அவளும் டைம் டிராவல் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பா. ஸோ அவள் ஃபாஸ்ட்டாக போவாள்ல, அப்படி பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டைம் டிராவல் பண்ணுற டைமில் அவள் வந்து நம்ம ஹீரோயினை டச் பண்ணியிருக்கணும். அதனால தான் அவளும் நம்ம ஹீரோயின் கூடவே சேர்ந்து டைம் டிராவல் பண்ணி இங்கே வந்திருக்கா. ஹீரோயின் எப்படி ஹீரோவை காப்பாற்றினாலோ அந்த மாதிரி அவளும் அந்த ஜோனாதனை காப்பாற்றிருக்கா. இப்போ அவன் பார்த்தீங்கன்னா அவனுடைய வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கான், கோவத்தோட போகிறான் அவன் அப்பா கிட்ட. உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் இங்கேருந்து அனுப்ப பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொலை பண்ணுற ரேஞ்சுக்கு இவன் வருவான். பட் அந்த இடத்துல அவருடைய ஆட்கள்லாம் இருக்காங்க, அதனால எதுவுமே பண்ண முடியாமல் நிற்பானா. ஸோ அதுக்கப்புறம் அவங்கலாம் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுடைய சிஸ்டர் அந்த ஜோ வருவா. என்ன தம்பி கரியா போய் வந்துட்டு இருக்க, உன்னால என்ன பண்ணாலும் அவனை பிடிக்கவே முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே வரா. அதுவும் இல்லாமல் நீ இதுக்கப்புறம் அப்பாவுக்கு தேவைப்பட மாட்டேன், அவரே அவனை கொலை பண்ணுற அளவுக்கு வந்துட்டாரு, அதனால நானே அவனை கொலை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கண்ணை வச்சு ஷூட் பண்ணும்போது ஒரு கத்தி நடுவில் வந்து அந்த புல்லட்டை தடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா இவளுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி விடுது. ஸோ அது நெஞ்சிலே குத்தி அவள் அங்கேயே கீழே விழுந்துடுறா இறந்து போய். அதாவது உயிருக்கு தான் போராடிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவளுடைய அடியாட்களையும் யாரோ ஒருத்தவங்க வந்து சாகடிக்கிறாங்க. பார்த்தா அது அந்த லீ தான் வேகமாக போயிட்டு எல்லாருமே கண்ணுக்கே தெரியாமல் சாகடிச்சிருக்கா போல. கடைசியாக இந்த ஜோ உயிருக்காக போராடிட்டு இருக்கும்போது உன் ரேஞ்சுக்கு நீ என்ன கொல்ல பார்க்குறியா என்ன சாவடி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளை நம்ம ஜோனாதன் ஷூட் பண்ணி சாகடிக்கிறான். என்ன குடும்பம்னே தெரியல, அக்கா மேலே தம்பிக்கு பாசம் இல்லை, தம்பி மேலே அக்காவுக்கு பாசம் இல்லை, அப்புறம் அப்பனுக்கு பாசம் இல்லை, இப்படி இருக்கிறானுங்க கொலை பண்ணுற வெறியில்.
அதுக்கப்புறம் ஜோனாதன் அவனுடைய அப்பாவையும் கொலை பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் இவர் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த கடன் கொடுக்குற லேடி வரா. என்னப்பா அவன் பையனே அவனை கொலை பண்ணுறதுக்கு வரான் போல, நீ பண்ண பாவம் அப்படி, பட் இருந்தாலும் நான் அவ்வளோ சீக்கிரம் நான் சாக விட மாட்டேன், நீ பண்ண தப்பு எல்லாத்தையுமே நான் வெளியில் நிரூபிக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி அவளுடைய ஆளை வச்சு இவனுக்கு மயக்க மருந்து கொடுத்து இங்கேருந்து கடத்திட்டு போகிறாங்க. இந்த நேரத்தில் நம்ம ஜோனாதனால சுத்தமாக முடியல. அப்படியே அவனுடைய வயிற்றுக்கிட்ட ஒரு பெரிய இரும்பு ராடே குத்தி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த அசிஸ்டன்ட் லீ கிட்ட எனக்காக நீ ஒரு ஹெல்ப் பண்ணுறியா, இருக்கிற எல்லா பவரையுமே நீ எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் லேபுக்கு போகிறான். அந்த இடத்துல இது வரைக்கும் இவங்க நிறைய பேருடைய அந்த சூப்பர் பவர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்திருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இப்போ இவனுக்கு இன்ஜெக்ட் பண்ணுறா. இதனால ஆபத்துன்னு தெரிஞ்சும் அவனுக்கு வந்து இன்ஜெக்ட் பண்ணுறா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு புது மனுஷனாட்டம் பிறந்துட்டான். அவனோட உடம்பு பயங்கரமாக பலம் அதிகமான மாதிரி இருக்கு அவனுக்கு. அதுக்கப்புறம் அந்த லீவ் வரும்போது நீ பண்ண எல்லா ஹெல்ப்புக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணுற மாதிரி போகிறான். ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே அவளோட கழுத்தையே பிடிச்சி திருவி போட்டுறான். அப்பாடி என் பவர் என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு செக் பண்ணுறதுக்காக அவள் கழுத்தை பிடிச்சி இப்படி திருவி போட்டிருக்கான் பைத்தியக்காரன். இவன் இல்லைன்னா இவன் உயிரோட இருந்திருக்க மாட்டான். பட் அந்த நன்றி கடன் எதுவுமே இவனுக்கு இல்லை, இப்படி போட்டு தள்ளிட்டான். அதுக்கப்புறமேட்டு லேட்டாக தான் நம்ம ஆளுங்க எல்லாருமே இந்த லேபுக்கு வராங்க, அவன் இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவன் வரதுக்கு முன்னாடி லேபில் இருக்க மொத்த ஆளுங்களையுமே பார்த்தீங்கன்னா டெஸ்டிங்காக போட்டு தள்ளிட்டு போயிருக்கான், அந்த லீயை போட்டு தள்ளின மாதிரி. இந்த நேரத்தில் ஹீரோவுக்கு கால் பண்ணி அந்த ஜோனதன் சொல்கிறான், என்னப்பா என்னை தேடி நீ லேபுக்கு போயிருப்ப போல, ஆனால் நான் இங்கே வெளியில் பொதுமக்கள் எல்லாருமே போட்டு தள்ளிட்டு இருக்கேனே, நீ முடிஞ்சா வந்து தடுத்து நிறுத்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த பக்கம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிச்சு தோச்சிட்டு இருக்கான். காரெல்லாம் கூட எடுத்து பில்டிங்கில் சொருவி வச்சிருக்கான். அந்த அளவுக்கு கொடூரமாக அவனுக்கு இப்போ பவர் இருக்குது போல. கரெக்டாக நம்ம ஹீரோவா அந்த இடத்துக்கு போகிறான். இப்போ கையில் கொஞ்சம் நிறைய பணம் எடுத்துகிட்டு வந்திருக்கான். வந்த உடனே அவனை அடிச்சு தூரம் தள்ளிட்டு அங்கே ஒரு சின்ன பொண்ணு இருப்பா, அவளையும் சேஃபாக அங்கேருந்து அனுப்பிடுவான். ஸோ இப்போ இவனுக்கு ரெண்டு பேருக்கும் பயங்கரமான ஒரு சண்டை இங்கே நடக்க ஆரம்பிக்கும். இப்போ தான் நமக்கு ஒரு விஷயமே தெரிய வருது, அந்த ஜோனாதன் கிட்ட தண்டர் பவர்லாம் கூட இருக்குது போல. அதை வச்சு ஹீரோவை பொழந்து கட்டிட்டு இருக்கான். ஹீரோவால் சுத்தமாக முடியல, அவங்க கிட்ட இருக்க பணம் எல்லாமே கம்மியாயிருச்சு. அங்கே பில்டிங்காக அடிச்சு அவனை பறக்க விட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வக்கீலும் இன்னும் அவங்களும் வருவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஜோனாதன் கோவமாயிட்டு அங்கே ஒரு பெரிய கம்பம் இருக்கும், அதை அங்கே இருக்கக்கூடிய பில்டிங் மேலே சாட்சி விட வரான். அங்கே இருக்கவங்களுக்கு எதுவும் பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு அந்த பவர் எல்லாத்தையுமே தாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கம்பத்தை பிடிச்சிட்டு கீழே விழுந்துடுறான். இவனுக்கு என்னாச்சுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது மின்னையும் அடிச்சு பறக்க விட்டுறான், அந்த வக்கீலையும் அடிச்சு பறக்க விட்டுறான். அவ்வளோதான், கடைசியில் ஹீரோவோட கதை மறுபடியும் முடிகிற மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்ககிட்ட இப்போ சுத்தமாக பணமே கிடையாது. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ரியல் ஸ்ட்ரென்த்தை வச்சு இவங்ககிட்ட சண்டை போடுறதுலாம் நடக்காத காரியம். இப்பயாவது உன் தோல்வியை ஒத்துக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு ஜோனதன் பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பக்கத்தில் ஒரு நோட்டு வந்து பறந்து விழுது. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தாங்க சண்டை போடுங்க சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லி அந்த பில்டிங்கில் பார்த்துட்டு இருந்த எல்லாருமே அவங்க கையில் வச்சிருக்கக்கூடிய கொஞ்சம் நெஞ்ச காசு எல்லாத்தையுமே தூக்கி போடுறாங்க. ஸோ இதை பார்க்கும்போது ஹீரோவுக்கு தெரிய வருது, நம்ம மக்களுக்காக சண்டை போடும்போது மக்கள் நமக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த பணம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அவன் அடிக்கலான்னு போகும்போது அந்த மின்னு ஜோனாதனா ஒரு ஒயர் வச்சு கட்டி போட்டுறா. அதுக்கப்புறம் ஹீரோ ஓடி போயிட்டு அவன் அடிக்க போகும்போது அப்படியே இங்கே சீன் கட் ஆகுது. அது மூலமாக நமக்கு தெரிய வருது அவன் கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படியோ இவ்வளோ நாள் போராட்டங்களுக்கு அப்புறம் கடைசியாக அந்த ஜோனாதனுடைய கதை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமேட்டு அவனுடைய அப்பா அந்த வான் இருக்கான்ல, அவன் இது வரைக்கும் பண்ண தப்பு எல்லாத்தையுமே வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பதுக்கி வச்சிருந்த கருப்பு பணம் எல்லாமே இப்போ பிரஸுக்கு தெரியற மாதிரி அந்த கடன் கொடுக்குற லேடி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கா. அதாவது இவ்வளோ நாளாக நமக்கு பணம் கொடுக்காம வச்சதுக்கு இவனுடைய பணத்தை திரும்ப எடுக்கணும் அப்படின்றது அவளுடைய நோக்கம் கிடையாது. ஏன்னா அவகிட்ட போதுமான அளவுக்கு பணம் இருக்கு. இவன் வந்து ஒரு கெட்டவன் அப்படின்றத வந்து மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றது தான் அவளுடைய நோக்கம். அதனால தான் அவன் கருப்பு பணம் எல்லாத்தையுமே இப்படி தெரியப்படுத்திருக்கா. இப்போ பிரஸையும் கூப்பிட்டு போய் அவங்க கிட்ட பதில் சொல்லு, நீ பண்ண தப்ப எல்லாத்தையுமே ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை காரை விட்டு வெளியே இறங்க சொல்றா. ஸோ கண்டிப்பா பிரஸ் எல்லாருமே போட்டு அவனை குடஞ்சு எடுத்துருவாங்க. அவன் பண்ண தப்புக்கு அவனுக்கு கண்டிப்பாக ஒரு தண்டனையும் கிடைக்க தான் போகுது. இப்போ அப்படியே கட் பண்ணால் லாஸ்ட் சீனில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க ஆசைப்பட்ட அந்த புது அப்பார்ட்மெண்ட்டை வாங்கிட்டாங்க. இவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்துருப்பாங்களா இல்லை காசு கொடுத்து வாங்கினாங்களான்னு தெரியல. ஏன்னா நம்ம ஹீரோ தான் மக்களை காப்பாற்றுற சூப்பர் ஹீரோவாச்சு. இப்போ அது எல்லாருக்குமே தெரியவும் வந்துருச்சு. அப்புறம் ரெண்டு பேரும் இதை சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்கிறதோடய ஒரு ப்ராமிஸும் எடுக்கிறாங்க. என்னன்னா நம்ம ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு உழைச்சு நம்மளுடைய குழந்தையையும் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்காக இப்போ இதை சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போல. ஆஹா இன்னைக்கு நீ 2000 ரூபா கொடுத்து டெஸ்ட் பண்ணது இப்போ வேலை காட்டிடுச்சு போலையே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இதோடய இந்த ட்ராமாவும் முடியுது. எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல ட்ராமாவில் பார்க்குறேன். பாய்.